சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் உன் வாழ்க்கை உதயமாக போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த விடியல் உன்னை நோக்கி வந்து சேரப் போகிறது. வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல, உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது. உதயம் என்பதிலேயே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது என்று பொருள். எனவே தான் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் உதயம் வந்துவிட்டது. இந்த விடியில் முதலே உனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும். இனிமேல் தோன்றும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் நிச்சயம் சொர்க்கமாய் அமையும். இப்போதெல்லாம் நீ அதீத மன அழுத்தத்தில் இருக்கிறாய். நீ சந்தித்த வலிகளும் ரணங்களும் உன் மன அழுத்தத்தை அதிகமாகி என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் நீ யாரிடமும் பேசாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டு எதையோ யோசித்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களிலோ உன்னை சுற்றி உள்ள அனைவரிடமும் எரிச்சல் பட்டு கொண்டு வீணான சண்டைகளில் ஈடுபடுகிறாய். இப்பொழுதெல்லாம் நீயாக இல்லை, மன அழுத்தத்தில் நீ ஆழ்ந்து போயிருக்கிறாய். நீ தாழ்ந்து இருந்தது போதும். உன்னை நான் காப்பாற்றினேன். உன் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு நான் துணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய், பதற்றம் படுகிறாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் அல்லவா? நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின் படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. ஏன் எனில் அளவற்ற அன்பை உன்மேல் பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னை வெறுப்பவர்களை பற்றியே நீ யோசித்து கொண்டிருந்தால் உன்னை நேசித்து கொண்டிருக்கும் என்னை பற்றி எப்பொழுது யோசிப்பாய்? உன் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை வீசிவிட்டு சென்றவர்களின் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறாய். நல்லது நடக்கும், எல்லாம் மாறும் என்று நான் உனக்காக இங்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அதையே ஏன் நீ ஏற்க மறுக்கிறாய்? உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நான் சொல்வதை சற்று நம்பிக்கையோடு கேள். நீ துயரத்தில் இருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். உன் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் தான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் எனது பொறுப்பு தான். கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் கண்ணீரோடு காத்திருந்தாய். உனக்கு நல்லது நடக்க போகும் நேரத்தில் அவசரப்பட்டு அழைக்கிறாய். ஆம் குழந்தையே, இன்று முதல் உன் வாழ்க்கை பேரொளியாய் ஒளி வீச போகிறது. நீ நினைத்த எல்லாமும் இனி படிப்படியாக நடக்கும். நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிக்கைகளும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். நம்பிக்கையோடு காத்திரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.